சோத்திரம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் கிருபையாக நடத்துவாராக. நீங்கள் எல்லாம் ஒருமித்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரோட பேசுகிற பிள்ளைகளாக இருக்கப்படினால தான் நம்ம தேவ சமூகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கண்டடைய முடியும். விசேஷமாக இந்த நாளையில் கூட அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா சரியான மழை. அஸ்ஸாமில் சரியான மழை பெய்து கொண்டிருக்குது. அப்போ அஸ்ஸாமு மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? வேண்டுதல் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாடை பொறுத்தளவு பெரிய பெரிய முக்கியமான மந்திரிகள் யாராவது இறந்துட்டா எல்லா ஆளுக்களையும் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ஏழை மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கஷ்டப்படுற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் அதை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம தான் ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அந்த அஸ்ஸாமு மக்களுக்காக, அஸ்ஸாம் ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக, வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக, வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக, எத்தனையோ பேர் கூரை வீட்டில் இருப்பாங்க. எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு அப்படியா கொண்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கிறதில் குறைந்து போக மாட்டோம், நிறைவடைய முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிறைவடைய முடியும். அப்போ நிறைவான காரியங்களை தேவன் செய்யும்படியாக நம்ம அஸ்ஸாமுக்காக ஜெபிக்கலாம். சரிங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல வேலைக்காக அண்டியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த மாலை பொழுதில் நாங்கள் அஸ்ஸாமுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மழை நிமித்தமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக, ஆண்டவரே தண்ணி போக முடியாமல் தண்ணியில் தத்தளிக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அரசாங்கம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உதவிகள் செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு தேவையான உணவு காரியங்களுக்காக, உடை காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் அற்புதம் செய்வீராக. நம்முடைய பாதத்தில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் சொன்னது போல ஆண்டவரே சோத்திரம், நீ அதிசயங்களை காணுவாயின்னு சொன்ன பரிசுத்த ஆவியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. கரண்டுகள், வெளிச்சங்கள் ஆண்டவரே சோத்திரம், மற்ற என்ன காரியங்கள் அவங்களுக்கு தேவையோ தேவன் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்க தொடர்ந்து கர்த்தர் அஸ்ஸாமு ஆசீர்வதி ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.